வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம். அப்படின்னா ஷியா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜின்யாவுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் 2 பேருக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடிய சீக்கிரமே அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறதுனால உங்களோட மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசார வாழ்த்து சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டைம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஜூனை தான் காட்டுறாங்க. அவர் இன்னும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஹைஜீன் செக்யூரிட்டிஸ்க்கு வெளியிலே இருப்பார். தாங்கி வருவாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால அப்படியே பெஞ்சிலே படுத்து தூங்கி இருந்திருப்பார் போல இருக்கு. இப்போ செக்யூரிட்டி கார்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை எழுப்பி விட்டு ஆல்ரெடி ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேற்பட்டு யாருமே இங்கே வரப்போகிறது கிடையாது, ஃபஸ்ட்டு நீங்கள் யார், காலேருந்து நானும் பார்க்குறேன், இங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, ப்ராப்பர் ஏதாவது பர்மிஷன் வச்சுருக்கீங்களா, அதை காட்டுங்க அப்படின்ற மாதிரி காட்டும்போது இல்லையேன்னு சொல்லும்போது இனிமேல் இந்த பில்டிங்க்கு நீங்கள் பர்மிஷன் தான் மட்டும் தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாங்கியோ ஃபோனில் ஷியா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜூன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாண்டி, என்னைய எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே வரான், அது மட்டும் இல்லாமல் கேமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா உன்ட்ட எக்யூப்மெண்ட் இல்லைடா, நீ ஜாயின் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்காக அவ்வளோ எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன்டி, அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல, சரியான பைத்தியம் போல் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பும்போது அப்போ தான் ஷியா சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கேம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியலடி, ஓ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது, அவள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்னே தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் போல இருக்குது, பார்த்து சூதானமாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களா, பேசாமல் போடி நீ வேறு ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க புலம்புன்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. இதே டைம் நம்ம ஜூன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீ கிட்ட போய் புலம்புவான், இங்கே பாரு அவன் என்னை பாட்டுக்கவே மாட்டான், கண்டுக்கவே மாட்டான், நான் எப்படி லவ் பண்ணுறது, கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுடா, அவனுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோ லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா விடாமல் முயற்சி பண்ணு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், பொறுமை தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ் பண்ணுவானோ. இதை கேட்டால் நம்ம ஜூனு அப்போ எப்படி தான் நீ உன்னோட வீட்டு ஓனரை கரெக்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏய் என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா, இல்லை நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ வேறடா, அவள் ஆல்ரெடி என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கிறா, என்னை வீட்டை விட்டு அவள் வெளியில் துரத்தாமல் இருக்கிற வரைக்கும் போதும், நானே கெஞ்சி கூத்தாடி இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன்டா உன்னோட நிலைமை இப்படி போச்சுன்னு சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருத்தவங்க அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அடுத்து நைட்டு தான் கட்டுறாங்க. நைட்டு ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஷியா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்குமா, என்னடா அது இப்படி இருட்டாக கிடக்கு, திருப்பி நம்ம லீ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறதா உள்ளே போவாங்க. பார்த்தா ஏற்றா அப்படி திருப்பி நம்ம லீ தான் பயம்படுத்துவாரா, உங்களோட இதே தொல்லையாக போச்சு, எங்கே இப்படியே பயம்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது சும்மா தான் ஒரு ஃபன்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அவங்களோட ஃபேமிலி பற்றி சும்மா ஃப்ரெண்ட்ஸாக பேசுவாங்களா, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம என்ன தான் அவ்வளோ பிரச்சனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாலும் லாஸ்ட்டாக எல்லாருமே இறக்க தானே போகிறோம், ஆனால் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும், அதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்ல, அந்த பாடத்தை என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஷியாவால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அவள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப நம்ப முடியாத விஷயங்கள் தானே, அதனால் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்குவான். இப்படியே அவங்க நைட் ஃபுல்லாக அவங்களோட கான்வர்சேஷன் போகும். அடுத்த நாள் காலையை தான் காட்டுவாங்க. நம்ம ஷியா காலை ஏஞ்சி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா லீ அப்படியே பாத்திரம் எதையுமே விளக்காமல் சாப்பிட்டு அப்படியே சிங்கில் குமிச்சு வச்சுருப்பாரா. இதை பார்த்து அவங்க டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருவாங்க. லீ கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, பாத்திரம் கழுவாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடும்போது லீ நான் சொல்லுவார் அப்படின்னா பாத்திரம்னா விளக்குனேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு தானே, அதனால தான் பாத்திரம்னா கழுவுறது இல்லை, பேசாமல் என்ன ஒன்று பண்ணலாமா, யூஸ் அண்ட் த்ரோ இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. எங்கே நீங்கள் என்னங்க பைத்தியமாங்க, அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அது காஸ்ட் வேஸ்ட்டு மட்டும் கிடையாமல் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ அது அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே இதுக்கு மேற்பட்டு காசு உங்களுக்கு நான் தான் எப்படி மெயின்டைன் பண்ணணும் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு பெரிய லெக்சரே சொல்ல ஆரம்பிப்பாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம லீக்கி நான் தெரியாமல் பேசிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது, பாத்திரம் இருக்காமல் இங்கேருந்து கிளம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை போகும். லீ நான் சொல்லுவார் அப்படின்னா நீயும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன், நானும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன், பேசாமல் ஒன்று பண்ணு, இருக்க பாத்திரத்தைனா நீ விலக்கி வச்சிரு, நீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தானே போகணும்,
நானே உன்னை கொண்டு வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன், ஏன்னா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது நம்ம இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஓகேவா தான் படும். ஏன்னா இவங்களும் இதுக்கு மேற்பட்டு லேட் ஆயிடுச்சுல, கிளம்பி போனால் பஸ்ஸை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா பாத்திரம் விளக்கி வச்சுட்டு இவர் கூட சேர்ந்து காரில் வந்து போயிட்டு இருப்பாங்க. காரில் போகும்போதும் நம்ம ஷியா வந்து விட மாட்டாங்க. லீ கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ தான் புரியுது ஏன் காசே இல்லைன்னு சொல்லிட்டு, காசை சேர்த்து வைங்கன்னு சொன்னால் எப்படி செலவு பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, ஆமாம் இந்த கார் என்ன உங்களோட தான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஓசி காருன்னு சொல்லவும், பார்க்க கூட இல்லை, அவ்வளோ காசு சம்பளம் வாங்கி என்ன பண்ணுறீங்க, வேஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம்ல, காசு எவ்வளோ மிச்சமாகும், அது மட்டும் இல்லாமல் என்னமோ பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி அவ்வளோ ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்க்க தான் பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ரெண்ட்டு வீடு அதுவும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி வந்து காசு கொடுத்துட்ருக்கீங்க, இப்படி ஓசி காரில் வந்து வந்துட்டுருக்கீங்க, யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க பிராண்டட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியும் இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் தானே, இந்த மாதிரி எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படியெல்லாம் லைஃப் வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளே வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு, சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெளியே என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆமாம் இந்த மாதிரி நீ மட்டும் எனக்கு கரெக்டாக கைட் பண்ணு வச்சுக்கோவேன், இந்த காசை நான் சேர்த்து வச்சு கோடீஸ்வரனே ஆயிடுவேன் போல இருக்குது, அந்த அளவுக்கு லெக்சர் கொடுக்குறேன், நான் எதுக்குமே காசு செலவு பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. இப்படி இவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே வரும்போது ஆஃபீஸ்கிட்டே வந்துடுமா, உடனே நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இங்கேயே இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆஃபீஸ் உள்ள வரைக்கும் வந்து விட்டா அப்படின்னா காசிப் வரும்ல, அதனால இங்கேயே இறக்கி விட சொல்கிறேன் அப்படின்னு கேட்கவும், நம்மளே எதுக்கும் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பார். வந்தால் என்ன, நம்ம 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோன்னு தெரியாதான், ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணுறதுனால என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எம்மா சாமி நீங்கள் நிறுத்துங்கப்பா, அங்கே என்ன பிரச்சனை ஓடுன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் ஆஃபீஸ்லனா ட்ராப் பண்ண வேலைன்னா இருக்க வேணாம், நான் இங்கேயே இறங்கிறேன், அதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறங்கிக்குவாங்க. அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க. காலை மீட்டிங் எல்லாமே வந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் ஃபேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒர்க் வந்து அசைன் பண்ணி பிரித்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் எந்த டாஸ்க்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவ ரீசெண்டாக அந்த எஸ்கெச் ப்ராஜெக்டில் வந்து சொதப்பி விட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பாள், அதனால் வந்து அவளை ஒதுக்குறது வந்து இவளுக்கு நல்லாவே தெரியும். எந்த வேலையுமே இல்லாமல் அவளோட இடத்துல உட்காந்துருப்பாளா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்கும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி டெய்ஸி டெய்க்யூ அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்பாங்க, உங்கள் ப்ராஜெக்டில் எதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கும்போது, இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளை ஹர்ட் ஆகாத மாதிரியே இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்மளே வந்து நோட் பண்ணிடுவார். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு தண்ணி தீர்ந்து போச்சு, தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷியா வந்து ஹெல்ப்புக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் காலையில் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், உன் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், உன் மேலதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உன்னை வந்து எந்த வேலையும் கொடுக்காம உட்கார வச்சுருக்காங்க. இப்படி பண்ணுறது எதுக்கு தெரியுமா, உன்னை வேலையே கொடுக்காம இந்த வேலையை விட்டு தூக்கிறதுக்காக தான். இந்த நாள் நீ அப்படி இருக்காத, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி திருப்பி வேலை பார்க்குறதுக்கு ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது இவ கேட்பா, வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் இந்த இஷ்யூவில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லவும், உனக்கு எதாவது பேக்கப் ஐடியா இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்லைன்னு சொல்லவும், சரி உன்ட்ட இந்த பேக்கப் பிளானும் இல்லைன்னு சொல்கிறேன், நான் தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை என்னதான் இருந்தாலும் என்னால் தானே, இந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னா என்னோட கொலிக்கு தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு நான் ஃபீல் பண்ணாதே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உன் பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பேசுவார். பேசினவர் நேராக எங்கே போவார் அப்படின்னா, அந்த எஸ்கெச் குரூப்போட சேர்மனை வந்து மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. இந்த டைம் பார்த்து நம்ம எஸ்கெச் குரூப்போட சேர்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோல்ஃப் கோர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து வாங்கோட சேர்ந்து வந்து பேசிகிட்டு இருப்பார், விளையாண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து சொல்லுவார், இந்த பாருப்பா நீ யார் என்ன அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்றதை பற்றி நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன், இப்போ வந்து என்னோடய பொண்ணு லியாவோட ஆசை என்ன அப்படின்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான், என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வந்து இந்த ப்ராஜெக்டில் போட்டிருக்கேன். ஆனால் நீ ஏன் வந்து ரொம்ப மோசமாக இருக்க, ஒரு ப்ராஜெக்டை உனக்கு இன்சார்ஜாக கொடுத்துருக்கேன் அப்படின்றப்ப அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்றத மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீ தானே கண்டுபிடிச்சிருக்கணும், ஏன் நீ அந்த விஷயத்தை இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கேட்காம இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சத்தம் போட்டு விட்டுருவாரு. இப்போ அந்த பொண்ணு மட்டும் சொல்லலை அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த பொண்ணு சொன்னது நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணுவானா. இப்போ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த விஷயம் வந்து கரெக்டாக எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவோம் அப்படி டேக்கிள் பண்ணி முடியும், நீ தானே இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டு இவனை வந்து அங்கேருந்து அனுப்பி விடுவார். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாராம்.
அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீ தானப்பா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதான் நம்ம ஷியாவை யூஸ் பண்ணிவிட்டு இவங்க ஆஃபீஸில் வந்து சில இஷ்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து நீ தானேன்னு கேட்கும்போது அதுக்குள்ளேயே வந்து ஆமாம் நான் தான் கொண்டு வந்தேன். இப்போ அதனால் என்ன சார், ஒரு தப்பு இருக்குது அப்படின்றப்ப அது சரி பண்ணி தானே இருக்கணும். இப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பேஷண்ட் அப்படின்றப்ப உடம்பு முடியாமல் தானே போகிறோம். அதை வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அது கசப்பான மருந்து கொடுத்தா தான் சரியாகனா கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். கம்பெனி முன்னாடி போகணும், அது இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக போகணுன்னா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை விஷயத்தை வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசவும் இவர் வந்து ஓகே சொல்லிடுவார். இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல்லாக உன் கண்ட்ரோலுக்கு விடுறேன், நீ என்ன மாதிரி பண்ணுமோ அந்த மாதிரியே பண்ணு, இதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிக்குவார். அப்புறம்ப்பா இந்த விஷயத்தை அசால்ட்டை ஒன்று தூக்கி கிடைக்கிறேன்னு நினச்சிக்காத, ஆல்ரெடி நீ யார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சாதாரண லீ கிடையாது, உன்னோட பேர் லீ ஃபை, அதுவும் இந்த ஊர்லேயே இருக்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்க அந்த லீஷாங்கோட பையன் தானே நீனு, அடுத்த வாரிசு அப்படின்றப்ப நீ இந்தளவுக்கு பண்ணுன்றதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா, இது வந்து நான் சீக்ரெட்டாக வச்சு தான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், இது யாருக்குமே தெரியாது, நீங்களே இந்த விஷயத்தை வந்து பெரிய சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போவார். இந்த டைம் நம்ம ஷியாவை தான் கட்டுவாங்க. அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம லீயோட பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இந்த இண்டஸ்ட்ரியில் லீ வந்து ரொம்ப நாளாக இருக்கார், அது ரொம்ப ஃபேமஸான ஆள், இவரோட ப்ராஜெக்டை அப்படியே புக்காகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இப்போ தான் நம்ம ஷியாவுக்கு புரியும், இவ்வளோ பெரிய ஒரு ஆள் தான் நம்ம வந்து நமக்கு மாஸ்டராக இருக்க வேணாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாமா, நம்ம தான் முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இவங்க அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்து இவர் வேலை பார்க்குற ஒர்க்கு, இந்த ஸ்கெட்ச் ப்ராஜெக்டை வந்து எந்த அளவுக்கு வந்து டீல் பண்ணி கொண்டு போனாங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் ப்ரொஃபஷனலாகவும் நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் க்ளோஸில் பார்க்குறாங்களே, அவங்க மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மரியாதை வந்து உயர ஆரம்பிக்கும். நம்ம தப்பான இன்ஸ்பிரேஷன் இது வரைக்கும் வச்சுருந்துருக்கோம், இதுக்கு மேற்பட்ட இவர் தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறாரு, இவரை மாதிரி நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த இதில் வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது லியா வந்து வாங்க மீட் பண்ணி பேசுவான். இந்த மாதிரி என்னோட அப்பா சத்தம் போட்டார்ல, சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் முன்னாடி செக் பண்ணணும், இது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதுக்கான காரணம் ஷியா தானே, ஷியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து பெருசுப்படுத்த மாட்டான். சரி இப்போதைக்கு நம்ம தான் இவனை கூப்பிட்டு வச்சுருக்கோம், நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக இது பண்ணோம்னா இப்போ போயிடுவான்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. டெய்ஸி வந்து ரொம்ப நேரம் ஓவராக ஒர்க் பண்ணியிருக்கறனால ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஆனால் கொஞ்சம் மெடிசன் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெடிசன் வாங்குறதுக்காக அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபோனில் சார்ஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்கனால பேட்டரி டெட் ஆயிரும். நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்க மற்றவங்களாக இருக்கட்டும், நம்ம ஷியா வந்து ரொம்ப நேரம் வெளியே போயிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளை கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் யாருமேக்குமே அவள் கான்சர் பண்ணல, சுவிட்ச் ஆஃப்னு வரும்னு சொல்லவும் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதுலேயும் நம்ம ஹீரோக்குன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவார், இது எங்கே போனாலே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டுருவார். ஆஃபீஸ் நேரத்தில் நீ ஆஃபீஸில் இருக்காமல் எங்கே போனேன், அதுவும் ஆஃபீஸ் நேரத்தில் வந்து வெளியில் போனேன் அப்படின்னா எப்போயும் ரீச் ஆகிற மாதிரி தானே இருக்கணும், அந்த மாதிரி கூட இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா கற்றுன்னு கத்தி விட்டுருவார். நம்ம ஷியா அப்படியே அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்ருப்பாங்களா, அடுத்த நிமிஷமே வா முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சூசி ஆர்டர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு இனிமேல் ஆஃபீஸ் டயத்தில் வெளியே போகாத, பதறி போச்சு இல்லை, ஏதாவது ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்னு சத்தம் போட்டுட்டு அப்புறம் வந்து இதுதான் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸில் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா சூசி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை அந்த சைடு கிராஸ் ஆகி போன டேரக்டர் ஃபேங்க் வந்து பார்த்துருவாங்க. இது என்ன சரியில்லையே, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஏதோ ஸ்பெஷலாக அவன் வந்து இவளை ட்ரீட் பண்ணுற மாதிரியும் இருக்கேன், அவளை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து இவள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் ஃபேங் வந்து கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. கூப்பிட்டு விட்டு சத்தம் போட்டு விடுவாங்க. ஏன்னா வர ஓவராக வந்து அந்த லீக்கோடு வந்து க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கேன். அவர் என்ன தான் நம்ம இப்போ டீமாக சேர்ந்து வேலை பார்த்தாலுமே அடுத்த கம்பெனி தெரியும்ல, நமக்கு ஆப்போசிட் கம்பெனி அதை போல் புரிஞ்சுக்கோ, நீ இன்னுமே இந்த ஏஜென்ட் செக்யூரிட்டிஸ் தான் வேலை பார்க்குறேன், நம்மளோட எம்ப்ளாயிஸ்ன்றதை மறந்துடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விடுவாங்க. இந்த விஷயம் நம்ம ஷியாவுக்கும் புரியுது, சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அடுத்த அன்றைக்கி சாயங்காலம் தான் காட்டுவாங்க. வாங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ வந்து ஷியா வந்து ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் ஆஃபீஸ் வழியே கிராஸ் ஆகி போவானா. அப்போ வந்து ஷியா வேலை விட்டு போயிட்டாலான்னு பார்க்கும்போது இன்னும் ஓவர் டைம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் இந்த ப்ரொஃபஷ்னலாக வேலை பார்க்குறது இதெல்லாம் நினைக்கும் போது இவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. இவன் தானே பிரேக்கப் பண்ணிட்டு வந்தான். ஆனால் மனசு கல்லாக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறானாமா. ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். அவன் அங்கிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஷியாவுக்கு ரொம்ப நேரமாக நம்மளை யாரும் பார்க்குற மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி தோணும். அவளும் திரும்பி பார்த்தாங்க யாருமே இல்லை. யாரோ பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவளோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் பார்த்து எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஜூனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு நம்மளை யாரும் வெளியே வந்து தள்ளி விடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பானா. உடனே அவங்க அப்பா அம்மா பார்த்துருவாங்க. ஒன்சம் நில்லு, எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம்ப்பா, நீ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபினான்ஸ் சென்டருக்கு தானே போகிறேன், ஒரு பொண்ணு தானே பார்க்க போகிறேன், அதுக்கு தான் உன் வேலைக்கு லீவ் போட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டு இருப்பாங்க. எப்படிம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிங்கன்னு கேட்கும்போது, அதான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லும்போது, இல்லைம்மா இப்போ நான் அதுக்காக போடல, நான் புதுசாக வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபயர் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷனுக்காக, அங்கே தான் போகிறேன். இங்கே பாருங்கள் ஐடி கார்டு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டிகிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா, ஐடி கார்டில் தெளிவாக தேதி போட்டிருக்கு, நேற்று தான் வந்து இது இஷ்யூ ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதிலே தெரியுது அந்த பொண்ணை பக்கம் தானே போகிறேன், எதுக்கு தான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா அப்படின்ற மாதிரி இழுப்பானா. என்னமோ பண்ணு, எனக்கு சீக்கிரமாக மருமகள் வந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் டீஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. அடுத்து இவனு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு அந்த ஐடி கார்டை காட் பண்ணி, இங்கே பாருங்கள் அஃபிஷியலாக என்கிட்ட ஐடி இருக்குது, நான் இப்போ இந்த பில்டிங்குள்ளே போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஃப்ளோர் போகிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் டீமோடு சேர்ந்து நான் 28 29 ஃப்ளோருக்கு தான் போகிறேன், அங்கே தான் எங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவர் அலோவ் பண்ணிடுவார். ஆக்சுவலி இந்த 28 29 ஃப்ளோர் எதுக்கு கேட்டு வாங்கியிருக்காங்கன்னா, அந்த ஃப்ளோரில் தான் நம்ம டாங்கி வேலை பார்க்குற ஹைஜீன் செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதனால் அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போவான் டாங்கியை மீட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இன்ஸ்பெக்ஷனும் ஆரம்பிக்குது. உள்ளே போன உடனே நம்ம டாங்கி இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் தேடினு கரெக்டாக டாங்கியும் கண்ணில் பட்டுருவாங்க. சரி பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு அவகிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போவாங்களா. அதுக்குள்ளேயும் நம்ம டாங்கி வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த லிஃப்ட்டும் மூடிடும். ஒரு ஹலோ கூட சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகும், 2 பேர் மீட் பண்ணிக்குவாங்களா, இவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் போகுன்றதுனா அடுத்த வர எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.